தம்பி குமார் பொண்டாட்டிய வாத்த மாமா ரெண்டு கேட்கல திரும்பி குடிச்சுட்டு வந்து குமாரு என்னடா உன் மண்டியில மயில காணா மண்டியில மயில் இல்ல பொண்டாட்டி அப்புறம் ஆம்பளை மாதிரி அப்பனே மாமா பண்ணுறாய் தம்பி ஆமா 2-3 வருஷமா இது வந்து ரோடா போச்சு நோயற்ற வாழ்வோம் குறையில்லா செல்வத்தோடு வல்லவனாக வாழ கடவுது. தம்பி தம்பி சபையை பார்த்தாயா? எப்பேற்பட்ட சபை? பெருத்த நாடக சபை. குமார் பச்சை திருமேனியனே உனக்கு பார்த்தலில் பத்து அவதாரம் உண்டு. மச்சமெனும் கூர்மமெனும் ஒரு ஆகமம் உண்டு. துஷ்டர்களை கருவறுக்க தோன்றினாய் தூணில் நரசிங்கமாக அச்சம் தீர்த்து இணையாள வர வேண்டும். வாமன பரசு பலராமர் கிருஷ்ணர் கல்கியாக என்று உரைக்கும்படியான ஸ்ரீமன் நமோ நாராயண மூர்த்தி 6 மலை கடந்து 7வது மலையிலே வீட்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவன் திருமலையான் திருமார்பில் தங்கக்கூடியவள் திருவாகிய மகாலட்சுமி. இப்பேர் பெற்ற மகாலட்சுமி ஆட்சி பொருந்திய சபை கும்பாக வந்த பொழுது என்னை உற்று நோக்கி பார்த்தால் சின்ன அறிவியால் ஆள தெரியுதா? ஆள தெரியுதா? அப்புறம் என் வாயை கழிப்பிடுறேன். ஆள தெரியுதா? ஆள தெரியுதுன்னா ஆள எங்க இருந்து பார்த்தா ஆள தெரியும். ஆளை பார்க்கணும்னா கீழ்த்தாயனூர் போகணும். அது விட்டோம்னா நேரா மூழ்தூர போட்டு போகணும். ஆளை பார்க்கணும். அது விட்டா பூராம்பாடி போகணும். ஆலப்பாடி ஆலப்பாடி போகணும். விட்டா ஒரே ஒரு இடம் முண்டியம்பாக்கம் போகணும். அங்க போனாதான் ஆளை தெரியும். பார்த்தோம்னா ஓஹோ கொயா முடிஞ்சதுதான்
டேய் வேமானி ராஸ்கல் நான் என்ன சக்கரை அதை கேட்ட உடனே ஆள தெரியுதா பாரம் தலைவரா ஆள தெரியுதா நான் வந்துகிற ஆள் யாருன்னு கேட்டா அந்த தாழ்நூறு ஆள சேவல எல்லாம் ஒண்ணு கேட்டேன் நானு தலைவர் என்ன சொன்னாரு பச்சா ஏன் என்ன சொன்னாரு அவர் என்ன ஒரு தலைவர் தெரியுமா உனக்குதான் தெரியும் டேய் தம்பி அவர் என்ன சொல்றாரு ஆளு எல்லாம் ஆட்ட சாட்டமா மாட்ட சாட்டமாக்கறானே துரியோதனா மேரிக்கறானே பௌத்துக்கு என்ன தின்னு இருப்பாரு நம்ம கேட்காதீங்க ஓமா பாமா நம்ம கையில சுரு பண்ணா டேய் யார போய் சுரு மாட்ட சொல்ற செத்துட்டானா அம்மா யாரு புள்ள டேய் எடா வேற சங்கடமா சொல்றா ஆமா புள்ள எப்படி மகாராஜு துரியோதன மன்னன் மேலாடி புங்க யார் பண்ற மன்றல் துரியோதன மகாராஜு அரவ கொடியோன் பூச்சக்கர கொடையோன் வணங்கா முடியோன் கையிலே தனரேகை உடையோன் அது மட்டும் கிடையாது பூலோக இந்திரன் உலக இந்திரன் சாதாரணமா நினைக்க கூடாது சும்மா இன்னும் துரியோதனன் நேரம் வந்துட்டாரு எங்க இதுல இருந்து டில்லில இருந்து நேரம் வந்துட்டாரு அதான் உண்மை தம்பி பேரு துரியோதனன் நான் உன்னை பாத்துக்கிறேன் இத போற சைஸ் எங்க பாத்துக்கிறேன் ஐயப்ப ஜம்மால மட்டும்தான் பூரா உண்டு உண்டியா கட்டி கட்டியா உண்டு உண்டியா கட்டி கட்டியா பெரிய ஜமா பெரிய கம்பெனி அதே போல அந்த ஜமாலும் சிந்தனை இப்படி வரும் உருவமும் சரியா இருக்கும் பொருளும் நல்லா இருக்கும் ஆளுங்க அந்த மாதிரி ஆளு நம்ம கிட்ட இருக்கிறாங்களும் எல்லாம் திறமையான ஆள் ஆமா எல்லாம் பூரா வாஜார் தான் சேர்த்து வச்சுக்கிறாரு வாஜார் பாரு வருவானுங்க பாரு ஒண்ணு ஒன்னா சூனியமா போய் தம்பி துரியோதன மகாராஜு துரியோதன மன்னன் வணங்காமுடி சேகரன் வணங்க முடியல வணங்கா யாருக்கும் வணங்காத சிரம் இந்த வணங்காத காரணம் எனக்கு ஒரு ஆளுக்கு தெரியும் அந்த காரணம் நீ சொல்ல அவசியம் கிடையாது நான் சொன்னா இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் நீ சொல்ல அவசியம் கிடையாது அப்படி என்னுடைய நாடு என்ன நாடு அவனி 56 தேசத்திற்கும் தலைநகரா இருக்கக்கூடிய தில்லி ஆகிய அத்தியமான 66,000 வீதி 66,000 வீதிக்கும் 66,000 வீடு சதுரங்கமான நாடு காணிக்கல்லே இல்லாத பட்டணம் யாரு காணிகளே இல்லாத நாடுன்னு சொல்றியே அது புறம்போக்கா யாரு புறம்போக்கு இவன் கேட்டான் அவன் படிக்கிறப்பல அவனுக்கு நல்லாவே தெரியுது விவரம் அவன் சொல்றான் பாரு
ஒரு சிண்டா இருந்தாலும் அவங்க கஞ்சி போட்டு வச்சிருப்பாங்க. காணி கஞ்சி இல்லைன்னா அது புறம்போக்கு தானே. ஏய் வேமானி, ஒரு சிண்டு 2 சிண்டு 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான் காணிகள் போடலாம். ஆமா. எங்களுக்கு கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும்டா தம்பி. எங்க இருக்குது என்னையே கிடையாது. கடை எப்படி வங்கி கடை எப்படி இது? கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் தெரியாது. அது போல எங்களுடைய நாடு. யார் மெட்ராஸ் பேசி அப்ப பேர் பேசல வந்து போகும். அப்பேர் பெருத்த நாட்டை நீதி நேரி தவறாமல் ஆண்டு வரக்கூடிய காந்தாரி அம்மையாருக்கும் நாங்களோ 100 அது எதுக்கு சொல்றேன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நெல்லு பயிர் வைக்கணும், ஒரு கரும்பு வெட்டணும், ஒரு களை வெட்டணும். வேலையே இந்த பதில் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் சாப்பிடவும் புள்ள பேக்கும் சாப்பிடவும் புள்ள பேக்கும் சாப்பிடவும் புள்ள அப்பா அவுத்து கட்டாசன கோமலத்தை எடுத்து திருப்பி கட்ட காணாம். அம்மா கூட அவுத்து போட்டுட்டு ரூம்ல போய் நல்லாத்து பட்டவன் இப்படி ஒரு காணா இப்படி. நான் உடைய அந்த கதையெல்லாம் கேட்கல, நான் சொல்றது மட்டும் ஊங்க கொட்டினா போதும். அப்படி ஊங்க கொட்டணும். அப்படி திருவிராட்டிர மன்னருக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் வயிறு இருந்தா அவன் மாட்டிக்கிட்டான்னா மூக்கார போக வர போட்டுக்காரு தம்பி. அப்படி துரியன் முதல் அவர் துரியோதனா உயரம் அந்த மாதிரி உயரம் அந்த மாதிரி உருவம் அவர் ஓய்வு கொஞ்சம் தூக்கி வச்சிருக்கணும். நாடகம் வைக்கக்கூடிய அவன் வர அந்த கம்மியாக யார் யார் தம்பி. அப்படி இருந்தாலும் துரியன் முன்ன வெகுதன் கதை 99 ஆண் மக்கள் ஒரே ஒரு தங்க துச்சலை. ஆமா. அப்படி இருந்தாலும் அது எனக்கு தயாரியா இருக்கக்கூடிய 5 ராஜாக்கள் தேவடியாக பிறந்த பசங்க, ஏமாடிக்கு பிறந்த பசங்க. யார் 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 இளமை காலத்திலே பகை என்று ஏற்பாடு செய்து யார் 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 தம்பி, சின்னஞ்சிறு வயதிலே எங்களுக்கு 5 ராஜாக்களும் பகை. ஆமா. அது இளமை காலத்தில் தற்சம வரைக்கும் ஏற்பட்டு நாடு ராஜ்ய பறித்து சூது பகடை ஆடி பணம் ஓட்டி வைத்திருந்தார் தம்பி. இவங்க அம்மாவும் சரியான போறாம. ஒரு மனிதனுக்கு ஒராம இருந்தா போய்க்கலாங்க. இந்த போராம பொச்சிருப்புன்னு இருந்தா அந்த குடும்பம் உருப்படாத. அதை போல இவங்க அம்மா இருக்கிறாங்களே பின்னால வந்தவ குட்டமாதேவி புள்ள பயின்று விட்டது. இன்னும் பிறகுற பிள்ளைக்கு தான் நாட்டை பட்டம் கொடுப்பாங்க. ஆமா. அப்படின்னு இவங்க அம்மா நினைச்சாங்க. பின்னால வந்தா குண்டம் ஊற வத்தவ ஓர வச்சு உள்ள பெற்றுட்டாரு. நம்ம 36 மாதம் ஜனமே சன்னியாகரமே. இது கல்லோ இல்ல மண்ணோ இது மகேந்திர கட்டியோ மகோதர கட்டியோ பான வயிறோ. ஆமா. திரி குரலோ அவன் எங்க அம்மா அவன் எண்ணி எண்ணி அப்படி இருந்தாலும் 5 ராஜாக்களை அதாவது சூதுமகடை ஆடி 12 வனவாசம் 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடு என்று கரார் நியமித்து பணம் ஓட்டி வைத்து விட்டு போயிட்டானுங்க. அதனால வேண்டி நல்ல காரியம் ஒண்ணு அவங்க நாட்டில் அடியை வைத்துக் கொள்ள நம்ம அகடா இருக்கக்கூடிய குமாரனுக்கு
அந்த ஊர் சோறுன்றத இப்பதான் ராமலிங்கத்துக்கு தான் அடுக்கும். தின்னு பார்த்து தூங்குவான் போகுது. தம்பி, அப்படி என் மகனா இருக்கக்கூடிய லட்சுமணகுமாரனுக்கு ஒரு திருமணம் செய்யலாம்னு ஒரு மனதுல ஒரு கருத்து. ஏன்னா ஐவராஜால மனம் போயிட்டாங்க. இந்த நேரம் பார்த்து ஆமா நல்ல பங்காளி கம்யூனிட்டி பசங்க வரத்துக்குள்ள நல்லா நம்மளுக்கு தகுதியான இடத்தை பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து அத பட அதனால ஒரு பொண்ணை பார்த்து எப்படின்னா திருமணம் செய்துட்டோம்னா நாடு நம்மளுக்கே சொந்தம். சூப்பர் கைவிடு இங்கிலீஷ். அதனால வேண்டி மனைவியை கூப்பிட வேண்டும். ஆமா, சில விஷயங்களை பேச வேண்டும். அதற்கு முன்னாடி
என்ன பாபா அப்பா மட்டும் தான் அந்த வேலை செய்யறாளா? ஓ தங்க ஓ தங்க ஓ தங்க ஓ தங்கதான். ஓ தங்க ஐயோ என் தலையில போட்ட விதி ஓடினா தாக்காரகர பத்தியா செத்து போக கூடாது நீ. நான் செத்துனா ஒரு யாரை கொல்லி வைக்கிறது என்ன ஓ பாப்பா நான் பெரிய ஐயாடா. பாப்பா ஒரு 100 மூட்டை அடிக்கலாமா? மூட்டை கட்ட அடிக்காத. ஒரு 15 ராடியை ஓட்டி உள்ள விட்டு நிற்கும். இனிமே சுசோடு குடோன்னு இருக்கிறான். பெரிய பண்ணை கட்டி குஞ்சு விடலாமா? ஓ பண்ணை கட்டி குஞ்சு விடலாமா? குஞ்சு இங்க விடாத கத்தாந்தட்டில் கொண்டு போய் விடுவோம் குஞ்ச இன்னைக்கு 2 குஞ்சு விட்டியா நீ கோழி அப்பா குஞ்சு பாப்பா, ஓ கோழி குஞ்சு. அப்படி விபரமா சொல்லலாம். ஆம்பளை மாதிரி வந்து பேசணும். பாப்பா ஓ பெரிய இடம் சொல்றியே ஆ. ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி ஆ. தண்ணி பத்தாம மொத்த சைடு போர் போட்டுருப்பாங்களா? சைடு போற போய் தானே லோன் பண்ணிட்டு நிக்கிறேன். எந்த ஊர்ல என்ன உதவி வாங்கி வச்சுட்டு போறியோ? என் குண்டி குளமலை எனக்கு தான் தெரியும். என்ன ஓ பாப்பா பெரிய இடம்னா பெரிய பணக்கார வீட்டுல பெண்ணா பிறந்தேன். பண்டிகார வீட்டுல பொண்ணா பிறந்த பண்டிகார வீட்டுல போனா பண்ணி மேய்க்கு வீட்டுல போறேன். டிஷாரா போடுவேன். எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க. உங்க அப்பா அம்மா உங்க அம்மா அம்மாவை பார்த்தாங்க 2 பேரும் வெள்ளம் போட்ட மாவும் பார்த்தாங்க. எங்க அப்பா எங்க அம்மா பார்த்தாங்க ஆமா ஒரு பொண்ணு பூன்னு பிறந்துட்டேன். வந்துட்டு அதை வச்சிருக்க கூடாது அப்படியே பல்ல தோண்டி 2ஆ வெட்டி அதை அப்படியே பதிச்சிருக்கணும். நீ சொல்றது தவறு கிடையாது. அவர் கிடையாது. இந்த காலத்துல பொண்ணை பெத்து வளர்த்து அதை கட்டி கொடுத்து பெரிய அம்மா பாம்பக்காரனா பார்த்தா இவனுக்கு பண்றா திரும்ப கொஞ்சம் இங்க வந்தா வேக வேகமா அடிக்கிறானுங்க. அந்த 4 ஊடு தாடுன உடனே பம்பை சத்தமே கேள்வி வர மாட்டேங்குது. என்ன பாப்பா நீ சொல்றது தவறு கிடையாது. தவறு கிடையாது. இந்த காலத்துல ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து என்ன ஒரு மனுஷனா மதிக்கல அந்த பம்பக்கார பசங்க. அதனால நீ ஏன்னா குடிக்க கூழ் தண்ணி இல்ல. ஆமா. அவன் கேக்குறான் பாரு 90 பவுன் போட்டு கூழாட்டு வண்டி உள்ளோட்டு வண்டிங்க இன்னொரு வண்டி வந்துக்குது. அம்மா வகை வண்டி எம்மக்காவா? ஒண்ணு நல்லா இருக்குது நல்லா விடு விடு போராட்டம் போ. பின்னாடி யமனை கேக்குறான். யமனை கேக்குறான் அதான் பெரிய வண்டி பெரிய வண்டி போ வாங்கி தரானா போகல 100ல போறான். வரக்குள்ள 108ல வந்து சேர்ந்துடுறான். அதை பல ஆளா அதுக்கு அன்புக்கும் பாசுக்கு எங்களுக்கு ஒரே பண்ணி அப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி ஆமா உரி ரசல் போட்டு கொடு பார்த்தாங்க கட்டி கொடுக்க போறேன் நாங்க அப்படியே கட்டியா கொடுத்தாங்களா? கட்டியா இல்ல தனித்தனியா என் ஊர்ல என்ன பேர்? என்ன பேரு? என் ஊர்ல பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? வேலைக்காரி 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 சிட்டு 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 குட்டி குருவி 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 ஆமா குருவி சிட்டு போல வேலை செய்வேன். இது போல வேலை இந்த செய்யும் ஊர்ல இருக்கிற என் சாந்தா குடிச்ச சக்காத்தி என் கூட வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாது. ஆமா நடுவில் போனாங்கன்னா என்ன தான் கூப்பிடுவாங்க. ஏமா கைராசி பொண்ணு மட்டும் ஏன் பாப்பா கூப்பிடுறாங்க? ஏன் நம்ம கைராசி கைராசி ஆமா ஆஹா. அப்படியே விர்சாயி விர்சாயி இருச்சாய் இருச்சாய் மிர்ச்ச மிர்ச்சாய் இல்லடி இருச்சாய் இருச்சாய் எப்படி கை நோய் நேற்று பார்த்தா இதை போல தான் பகல்லையும் நோயின்னு வருது. அது இன்னைக்கு ஒரு சீனை அடுப்புல வைக்க போறோம். விர்சாயி விர்சாயி இருச்சாய் இருச்சாய் விர்சாயி விர்சாயி மாடி நடு கூப்பிடுவாங்க. 100 முடிச்சு நாத்தை கொண்டு வந்து என் மேனிலே போடு. ஏன் பாப்பா உன் மேனில போடுறாங்க? 100 முடிச்சு நாத்தை ஒரே மேனில அப்படியே நட்டுட்டு ஏறி வருவோம். எப்படி எப்படி அது என்ன காரணம்? பாப்பா நீ நடுவேல் பாபா பிரிச்சு வைக்க மாட்டா அப்படியே கத்த கத்தியா சொல்லி விடுவியா? முடிச்சா சொல்லிட்டு வந்துருவான். ஆமா கொஞ்ச நேரத்துல அது மட்டும் கிடையாது. நல்லாட்டு பொறுப்பு என்னதான் கூப்பிடுவாங்க. கை ராசி ராசி 2 மணிக்கு 1 மணிக்கு